ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஓணகாந்தன்தளி எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓணகாந்தேஸ்வரர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் ஓணகாந்தேஸ்வரர் சலந்தேஸ்வரர் என்றும் உற்சவர் சலந்தேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் காமாட்சி. கோவிலின் தலவிருட்சம் வன்னியும் புளியமரமும். தீர்த்தம் ஓணகாந்த தீர்த்தம், தான் தோன்றி தீர்த்தம். கோவிலின் புராண பெயர் திருவோணகாந்தன்தளி. காஞ்சிபுரத்தில் அன்னை காமாட்சிக்கு தனி கோவில் இருக்கிறது. அவளே சர்வ வியாபி என்பதால் இந்நகரில் உள்ள எந்த சிவாலயத்திலும் அம்மன் சந்நிதி கிடையாது. ஓணகாந்தேஸ்வரர் கோவிலும் இக்கோவிலை ஒட்டி அமைந்துள்ள ஓணகாந்தன்தளி கோயிலும் அம்மன் இல்லை. இங்கே சிவன் 3 லிங்கங்களாக காட்சி தருகிறார். சுந்தரர் இத்தலத்தில் அருளிய பக்தி பாடல்கள் இத்தலத்திலேயே கிடைக்கிறது. இதை பாடினால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் என்பது நம்பிக்கை. 3 நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் தனித்தனி சந்நிதிகளில் 3 லிங்கங்களும் 3 பிரதான சந்நிதிகளில் உள்ளது. ஓணேஸ்வரர், காந்தேஸ்வரர், ஜலந்தேஸ்வரர் ஆகியோர் இவர்கள். இது காண கிடைக்காத தரிசனம். அர்த்த மண்டபத்தில் சுந்தரரும் இறைவனின் திருப்பாத தரிசனமும் கிடைக்கிறது. இங்குள்ள வயிறுதாரி விநாயகர் கேட்ட வரம் அருள்பவர். இது தவிர மற்றொரு விநாயகரான ஓங்கார கணபதியும் சிலையில் பக்தியுடன் காது வைத்து கேட்டால் ஓம் என்ற ஒளி மெல்லிய அளவில் கேட்பதாக சொல்வதுண்டு. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், ஒரு காலத்தில் அசுரவேந்தனான வானாசுரன் என்பவனின் சேனாதிபதிகளான ஓணன், காந்தன் என்பவர்கள் புழல் என்ற பகுதியில் உள்ள கோட்டையின் பாதுகாவலர்களாக இருந்தனர். இவர்களில் ஓணன் என்பவன் அப்பகுதியில் சுயம்புவாய் எழுந்த லிங்கம் ஒன்றிற்கு தன் இரத்தத்தால் அபிஷேகம் செய்து கடும் விரதமிருந்து பல வரங்களை பெற்றான். இதேபோல் காந்தனும் மற்றொரு லிங்கத்தை பூஜித்து சிறந்த வரங்களை பெற்றான். இப்பகுதியில் வசித்த ஜலந்தாசுரன் என்பவனும் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டான். பிற்காலத்தில் சிவனின் தோழரான சுந்தரர் இப்பகுதிக்கு வந்தார். 3 லிங்கங்கள் வெட்ட வெளியில் பூமிக்குள் பதிந்திருந்தன. அசுரர்களுக்கும் கூட பக்தி இருந்துள்ளது என்பதை வெளிக்காட்டவும் லிங்கங்களுக்கு பாதுகாப்பு தரவும் கோவில் எழுப்ப விருப்பம் கொண்டார். அதற்குரிய பொன் பொருள் வேண்டி சிவனை பாடினார். அவரது பாட்டில் மயங்கிய சிவன் இன்னும் சில பாடல்கள் பாடட்டுமே என தாமதம் செய்து பின்னர் அருகில் இருந்த புளிய மரம் ஒன்றை காட்டி மறைந்தார். அம்மரத்தில் உள்ள காய்கள் எல்லாம் சுந்தரர் பதிகம் கேட்டு பொன் காய்களாக மாறின. பின்னர் லிங்கங்களை வெளியே எடுத்து கிடைத்த பணத்திலே கோவில் எழுப்பினார். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், பொன் பொருள் வேண்டுபவர்கள் சுந்தரர் இத்தலத்தில் பாடிய பாடலை பாடினால் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்வதுடன் கோவில் திருப்பணிக்கும் பொருளுதவி செய்யலாம். கோவிலின் திருவிழாக்கள். மகா சிவராத்திரி, ஐப்பசி, பௌர்ணமி இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் ஆன்மீக நகரான காஞ்சிபுரத்தில் தேவார பாடல் பெற்ற 5 சிவாலயங்களுள் முக்கியமானது ஓணகாந்தன்தளி கோயிலாகும். இங்குள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 235வது தேவார தலமாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று ஓணகாந்தேஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.